வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன சொன்னோம்? கவலையில் தள்ளி போட வேண்டிய கவலை சொன்னோம். மகளுக்கு திருமணம், மகனுக்கு திருமணம் சொன்னோம். ஆனால் இன்னொன்று சொல்கிறோம். இப்போ நம்ம மகனோ இல்லை மகளோ நல்லா படித்து முடிச்சிட்ருப்பாங்க, நல்ல டிஸ்டிங்ஷன் ஃபஸ்ட் கிளாஸில் கூட எடுத்திருப்பாங்க. ஆனால் வேலைக்கான வாய்ப்பு சரியாக அவங்களுக்கு அமையாது. எல்லா இன்டர்வியூஸு எல்லாமே போய் பார்ப்பாங்க, ஆனால் சரியாக அமையாது. எல்லாத்துக்குமே ஒரு நேரம், ஒரு காலம், இதெல்லாம் நமக்கு கூடி வர சொல்ல யார் தடுத்தாலும் அந்த காரியங்கள் நடைபெறும். இதுதான் சொல்கிறது, பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். இதை தான் சொல்கிறாரு மகரிஷி. தள்ளி போடுறது எதை சொல்லுவாங்கள்ல, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கவலை நாங்கள் நிதானமாக விட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கணுமோ அவங்க வாழ்க்கையில் நன்மை மட்டுமே நடக்கும். அதுக்கு தான் சொல்கிறாரு, தள்ளி போட வேண்டிய கவலையை நீங்கள் கவலையே படாத ஹாப்பியாக இருந்து நம்ம எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.